எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் நாமகிரி சௌந்தரராஜன். சுந்தரகாண்டம் டெய்லி பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி 15வது சர்க்கம். ஆக்சுவலி 13வது சர்க்கம் நான் அப்லோடு பண்ணுறதுக்கு மறந்துட்டேன். அது இப்போ தான் அப்லோட் பண்ணேன். 14 நேற்றுக்கு பண்ணியிருக்கேன். இன்றைக்கி 15வது சர்க்கம், இதையும் அப்லோடு பண்ணிடுறேன். இன்றைக்கி அசாத்திய சாதக சுவாமிம் அசாத்தியம் தவகம் வத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபு. சீதையை காணல். ஹனுமான் அந்த சிம்சுபா மரத்தின் மீது அமர்ந்தபடியே நாற்புறங்களிலும் பார்வையை செலுத்தி சீதையை தேடிய வண்ணம் அசோகவனம் அனைத்தையும் பார்வையிட்டார். அசோகவனத்தில் மரங்கள் அசோகவனத்தில் சந்தானகம் என்ற தேவலோகத்து கல்பவருஷ கொடிகள் இருந்தன. பல மரங்கள் அவற்றை அழகுபடுத்திய வண்ணம் இருந்தன. அங்கு மான்களும் பட்சிகளும் நிறைந்திருந்தன. அதில் மாடங்களும் மாளிகைகளும் நெருக்கமாக இருந்தன. குயில் இனங்கள் இனிமையாக ஒலியை எழுப்பிக் கொண்டிருந்தன. அசோக மரத்தின் மலர்கள் பூக்களின் சீர்மையினால் சூரியோதயத்தில் மாட்சியுடன் ஒளிர்ந்தது. அசோகவனம் தீச்சுடரினால் ஜொலிப்பதைப் போன்றிருந்ததை அங்கு இருந்தபடியே மாருதி கண்ணுற்றார். அடிமரம் முழுவதையும் சுற்றி மலர் குவியல்களாக இருந்தன. இத்தகைய காட்சிகளை கண்ட அந்த அசோக மரங்கள் சோகத்தை விரட்டி அடிப்பதாக இருந்தன. ஆயிரக்கணக்கான அசோக மரங்கள், பூக்கள், பலவிதமான பூக்கள், சில தங்கத்தை போன்று பளபளப்பாக இருந்தன, சில தீச்சுடர் போர் தகதகத்தன, இன்னும் சில கண்மையை போன்று கருப்பாகவும் மினுமினுப்பாகவும் இருந்தன. சில அசோகவனம் பல்வேறு நந்தவனங்களின் சிறப்புகளை கொண்டிருந்தது. தேவேந்திரனுடைய உத்தியானவனமான நந்தவனத்தை போன்றிருந்தது. அதில் பூத்திருந்த புஷ்பங்கள் நட்சத்திர கணங்களாக கற்பனை செய்தால் அசோகவனமே ஒரு இரண்டாவது ஆகாச மண்டலமாக தெரியும். அந்த மலர்களை ரத்னங்களாக பாவித்தால் அசோகவனம் 5வது ரத்னகரமாக காட்சி தரும். வானர சிரேஷ்டன் அந்த அசோகவனத்தில் வெகு அருகாமையில் ஒரு தியான மண்டபத்தில் ஆலயத்தின் கோபுர உச்சியை பார்த்தார். அந்த மண்டபத்தின் மத்தியில் ஆயிரக்கணக்கான தூண்கள் இருந்தன. கைலாச பர்வதத்தை போன்று வெண்மை வண்ணத்தில் அமைந்திருந்த மண்டபத்தின் படிக்கட்டுகள் பவழக்கற்களால் உருவாக்கப்பட்டிருந்தன. உருக்கிவிட்ட தங்கத்தால் செய்யப்பட்ட மேடைகள் அதில் அமைந்து இருந்தன. அக்னியின் ஜுவாலை அப்பொழுது வெகு ஆவலுடன் எதிர்பார்த்திருந்த தருணம் ஹனுமனுக்கு வந்துவிட்டது. சீதையை இறுதியாக அவர் கண்டுவிட்டார். அவர் கண்ட சீதையை வால்மீகி பல ஸ்லோகங்களில் அடுக்கடுக்காக வர்ணிக்கிறார். அவளை சூழ்ந்து அரக்கியர்கள் இருந்தார்கள். அவள் உடுத்தியிருந்த ஆடை அழுக்கேறி இருந்தது. பட்டினி கிடந்ததால் உடல் இழைத்திருந்தது. அவள் அடிக்கடி பெருமூச்சு விட்டு கொண்டிருந்தாள். அவள் இருந்த கோலம் மிக பரிதாபகரமாக இருந்தது. அக்னியின் ஜுவாலை புகைமண்டலத்தில் எப்படி சூழப்பட்டிருக்குமோ அதை போன்று அவள் காந்தி மங்கியிருந்தது. என்றாலும் புழுதி படிந்து மஞ்சளாகி மங்கி போயிருந்தது. அவள் மேனி முழுவதும் புழுதி படிந்திருந்தது. வாடிய முகம் கொண்டவள், பரிதாபத்திற்கு உரியவள். அங்கார கிரகத்தால் பிடிக்கப்பட்ட ரோகிணி நட்சத்திரத்தை போல அவல நிலையில் இருந்த அவள் கண்களில் கண்ணீர் பெருக்கிக் கொண்டு கண்கள் முழுவதும் பரவி இருந்தது. அவலமான நிலையில் இருந்தாள். உணவு உட்கொள்ளாததால் உடல் இளைத்து போயிருந்தாள். சோகத்திலேயே சிந்தனையில் ஆழ்ந்திருந்ததால் பரிதாபமாக இருந்தாள். எப்பொழுதும் துக்கம் ஒன்றே கதி என்ற நிலையில் இருந்தாள். அவள் கூந்தல் முப்புரி ஜடையாக பின்னப்படாமல் ஒற்றை பின்னலுடன் தான் இருந்தது. ஆனால் கருணாகம் போன்று கருத்து வெகு நீளமாக கால்வரையில் நீண்டிருந்தது. சரத்காலத்தில் காடுகள் பசுமையாக இல்லாமல் நிலத்தை எப்படி கருமையாக செய்யுமோ அந்த நிலத்தை போன்றிருந்தாள். ஏற்கனவே அவள் கஷ்டம் என்ன என்றே தெரியாதவளாக இருந்தாள். நீண்டு அகன்ற கண்களை கொண்ட அந்த சீதை மிகவும் க்ஷீணித்து இழைத்திருந்ததை ஹனுமான் கண்டார். உடனே தக்க காரணங்கள் கொண்டு இவள்தான் சீதை என்று யூகித்து கொண்டார். முழுவட்ட நிலவை உலகம் அனைத்தும் விரும்புவதைப் போல சீதையையும் அனைவரும் இஷ்டமாக கருதினர். நியமங்களை அனுஷ்டித்திருக்கும் தவசியைப் போல அவள் உட்கார்ந்த நிலையில் அழகான சரீரத்துடன் இருந்தாள். மிகவும் பயந்திருந்தாள். ராமனை அடைய முடியாத தடைகளினால் துயரப்பட்டும் அரக்கன் அவளை கவர்ந்து வந்த காரணத்தால் மனக்லேசமடைந்தும் அபலையாக சீதை இருந்தாள். மானை போன்ற கண்களை கொண்டு அவள் நாற்புறமும் மிரள விழித்தாள். அவள் கண்களின் இமைகள் கருத்தும் வளைந்தும் இருந்தன. அவைகளில் கண்ணீர் பெருகி நிரம்பி தழும்பி இருந்தது. அவள் மேனி புழுதி படிந்து அழுக்கேறி இருந்தது. அகன்ற நீண்ட கண்களை கொண்டவளும் மாசற்றவளுமான அந்த ராஜகுமாரியை பார்த்து ஹனுமான் தக்க காரணங்களை கொண்டு அவள் சீதைதான் என்று ஊகித்து கொண்டார். ஹனுமான் புறப்படும் போது ராமன் அடையாளமாக தெரிவித்த சீதை உடலில் அணிந்திருந்த எந்த ஆபரணங்களை கூறினாரோ அவைகள் இப்பொழுது மரக்கிளைகளை அலங்கரித்திருந்தன.
ராமன் கூறிய அடையாள ஆபரணங்கள் இவைகள்தாம் என்று எண்ணுகிறேன். சித்திரக்கூட பர்வதத்தில் அங்கே எந்த ஆபரணங்கள் விடப்பட்டிருந்தவோ அவைகளை நான் இங்கே காணவில்லை. அங்கே எந்த ஆபரணங்கள் விடப்படவில்லையோ, கீழே போடப்படவில்லையோ, அவைகள் இங்கே இருக்கும் ஆபரணங்களேதான், சந்தேகமில்லை. சீதை ஒரு தூய்மையான மேலங்கியை நழுவ விட்டிருந்தாள். அது தங்கப்பட்டை போல் மஞ்சள் நிறத்தில் இருந்தது. அந்த ஆடை மரக்கிளை மீது தொங்கியிருந்ததை வானரர்கள் பார்த்தார்கள். அப்பொழுது தலையில் விழுந்து கிடந்த விசித்திரமான ஆபரணங்கள் யாவும் இவளால்தான் போடப்பட்டிருக்க வேண்டும். இவள் இப்பொழுது உடுத்தியிருக்கும் வஸ்திரம் அதே நிறத்தில் இருக்கிறது. அதாவது வெகு நாட்களாக அணியப்பட்டிருப்பதால் அழுக்கு படிந்தும் மங்கியும் இருக்கின்றது. பொன்னிற மேனியாள் இவள் நிச்சயமாக ராமனுடைய அன்பு பட்ட மகிழ்ச்சிதான். இந்த தேவியினுடைய உருவமும் அங்க லாவண்யங்களும் எப்படி இருக்கின்றனவோ அப்படியே ராமனுடைய உருவமும் லாவண்யமும் இருக்கின்றன. இந்த அம்சங்கள் ராமனுடைய அம்சங்கள் எப்படியோ அதே விதத்தில் தான் கருவழியால் சீதையுடைய அம்சங்களும் உள்ளன. இந்த தேவியினுடையது மனது ராமனிடம் பதிந்திருக்கிறது. அதே விதம் ராமனின் மனது இவளிடம் பதிந்திருக்கிறது. இவ்விதமாக சீதையை பார்த்த வாயுகுமாரன் சந்தோஷம் அடைந்தார். உடனே தனது மனதினாலேயே ராமனை அடைந்தார். அந்த பிரபுவையும் போற்றினார். 15வது சர்க்கம் முடிந்தது. மனோஜவம் மாருததுல்யவேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூத முக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. ஜெய் ஹனுமான். தேங்க்யூ.